ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபிலிம் ப்ளோயிங் ப்ராசஸ். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் 5th யூனிட்டான நம்மளுக்கு வந்து இருக்கும் அனாலிசிஸ் சிலபஸில். ஓகேவா? இந்த ஃபிலிம் ப்ளோயிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிமர் ப்ராசஸ்ஸு. இது வந்து பிளாஸ்டிக் டின் கவர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஓகேவா? ஃபஸ்ட் இந்த இதோட இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். இது முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபிலிம் ப்ளோயிங் இஸ் அ பாலிமர் ப்ராசஸிங் மெத்தட் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் அ டின் கண்டினியூஸ் பிளாஸ்டிக் ஃபிலிம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தின்னுன்ற வேர்டு தான் வந்து இம்பார்ட்டண்டான வேர்டு. நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது இந்த வேர்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா காமன்லி யூஸ் ஃபார் பேக்கேஜிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். ஓகேவா? இங்கே தான் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து அந்த சேஃப்டி டேப்லாம் நோக்கி வச்சுருப்பாங்க, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இல்லைனா அந்த இண்டஸ்ட்ரியல் இந்த பேக்கேஜிங்கு, அதுக்கப்புறம் கண்டெய்னர் பேக்கேஜிங்லாம் அது வந்து யூஸ் ஆகும் இந்த டெம்பிள். ஓகேவா? இட் இன்வால்வ்ஸ் extruding a molten plastic through a dye to form a tin tube. இந்த டையினால தான் வந்து இந்த டின் டியூபே வந்து ஃபார்ம் ஆகுது. ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ்லாம் ஈஸியாக மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுங்கிறாங்க. விச் இஸ் இன்ஃப்ளெக்டட் வித் ஏர் அண்ட் ஸ்ட்ரெச் டு அச்சீவ் அ டிசைர்ட் ஃபிலிம் திக்னஸ். இந்த ஏரை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து நம்மளால் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பக்கம் வந்து எவ்வளோக்கு காற்று விட்றீங்களோ அவ்வளோக்குள்ளே ஸ்ட்ரெச் ஆக்கி இவ்வளோ பெருசு விரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஈவனாக 2 பக்கமும் விரியும், ஒன் சைடு மட்டும் விரியாது. ஓகேவா? இல்லை எனக்கு வந்து காற்று எதுவுமே உள்ளனா இது ஆஸ் யூஸ்வல் இப்படியே தான் இருக்கும். ரெண்டுத்துக்கு நடுவில் இவ்வளோ தான் கேப் இருக்கும். இந்த செகண்ட் கேப்பை என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு அடியிலேருந்து காற்றை உள்ளே விட்டு நம்ம வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா? இப்போ அதுக்குண்டான ஒரு இமேஜை நம்ம ஓகேவா? இதுதான் வந்து ஃபிலிம் ப்ளோயிங் ப்ராசஸோட டயக்ராமு. இந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சாலே போதும். எக்ஸாமுக்கே நீங்கள் இந்த டயக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஸ்டார்டிங் டு ஃபினிஷிங் ப்ராசஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஈஸி சிம்பிளாக வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன் அந்த ப்ராசஸ். நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஹாப்பரில் போடுறோம், எக்ஸ்ட்ரூடரில் போடுறோம். எக்ஸ்ட்ரூடரில் வந்து ஆல்டர் மெட்டெல்லாம் வந்து இந்த டை வழியாக வெளில வரப்போ காற்றுச்சு ஊதுறோம். காற்றுச்சு ஊனோடனே இந்த பிளாப்பிங் ஃப்ரேம் வந்து கொலாப்ஸ் பண்ணுது. கொலாப்ஸ் பண்ணோடனே இந்த பக்கம் வந்து ரோலர் மூலமாக வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரோலர். ஓகேவா? இதான் வந்து நார்மலாக சிம்பிளாக நீங்கள் எழுத வேண்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கூல்டர் ஆகுது, அதனால கூலிங் ஏரியான்ட்ட போட்டுறணும். ஓகேவா? இப்போ டீட்டெயிலாம் நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஹாப்பரில் வந்து பாலி எத்திலின் ரெசின்னு சொல்லிட்டு ஒரு பாலிமர்ஸ் போடுவாங்க. ஓகேவா? அதாவது பவுடராக இருக்கும். ஓகேவா? அது ஓகேவா? அதை வந்து இந்த ஹாப்பரில் போகிறோம். ஹாப்பருங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இன்புட் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்புட் ஏரியாவில் போடுறோம். இந்த எக்ஸ்ட்ரோடரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இன்ஜெக்ஷன் எக்ஸ்ட்ரோடர் ப்ராசஸ்ஸு, ரேம் டைப் எக்ஸ்ட்ரோடர் ப்ராசஸ். ஓகேவா? அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு மிஷின் அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டி என்னாவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து இந்த எக்ஸ்ட்ரோடரை வாங்கி வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்க்ரூ டைப்பை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஸ்க்ரூ டைப்பில் ஆஸ் யூஷுவல் வந்து இங்கே காப்பரில் உள்ள போடுறோம். உள்ளே போட்டோன்னே இங்கே ஸ்க்ரூ வந்து நம்ம ஹீட் ஆகி மோல்டன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து பிளாஸ்டிக் கொண்டு வந்து நிப்பாட்டிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த இன்ஜெக்டர் வழியாக வந்து இங்கேருந்து இந்த சர்க்குலர் டைக்கு வந்து இன்ஜெக்ட் ஆகுது. ஓகேவா? இங்கேருந்து இன்ஜெக்ட் ஆகிட்டு இங்கேருந்து இந்த சர்க்குலர் டைக்கு ஈவனாக ஃபுல்லாக இப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் எல்லாமே. ஓகேவா? ஸ்ப்ரெட் ஆகி வெளில வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மால்டன் ஸ்டேட் இல்லாமல் ஓரளவுக்கு சாலிடிஃபை, அதாவது லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும், சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்கும், அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி வெளில வரும். ஓகே, வெளில வரும்போது என்ன பண்ணுவோம்னா, இங்கே இந்த ஏர் ரிங்னு பார்த்தீங்களா, இது வழியாக காற்று அடிச்சிடுவோம். காற்று உள்ள நிற்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த இடத்துல இது குறுகுதில்ல, இந்த குறுகிற ஏரியா வந்து அப்படியே காற்று வந்து விரிச்சிடும். ஓகேவா? இப்படி விரிச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து தரும். அதுதான் இங்கே இருக்கிற இந்த ஷேப். ஓகேவா? இப்போ குறுகுனது வந்து இப்போ விரிஞ்சிருச்சா, இப்போ என்ன பண்ணுறோம், இதுதான் வந்து இந்த ஃபிலிம். ஓகேவா? பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷீட், அதாவது திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக அதெல்லாம் வந்து ஃபிலிம்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அது இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸு. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஃபிலிம் தான் சொல்லணும், பிளாஸ்டிக் ஷீட்டுன்னு சொல்லக்கூடாது. ஷீட்டுங்கிறது ஷீட் மெட்டலில் போயிடும். ஓகேவா? இது பிளாஸ்டிக் ஃபிலிம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இப்படியே போகும்போது இங்கே
நம்ம வந்து சுருக்கி அதாவது எப்படி சொல்கிறது பலூன் ஷேப்பில் நம்மளால வச்சுக்க முடியாது. இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக போக நல்லா கூல்டவுன் ஆகி நல்லா ஒரு சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறிடும் பிளாஸ்டிக். ஓகேவா, பிளாஸ்டிக் ஃபிலிமாக வந்து மாறிடும். சாலிட் ஸ்டேட்டில் பிளாஸ்டிக் ஃபிலிமாக ஓகேவா நல்லா அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து எப்படி இப்போ நம்மளுக்கு சாலிடாக அந்த அவைபிளாக இருக்குது அந்த மாதிரி வந்து இது வந்து மாறிடும். ஓகேவா, மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த கொலாப்சிங் ஃப்ளேம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது ரெண்டுத்தையும் வந்து காற்றெல்லாம் எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த நார்மலாக வந்து 2 சிக்கி வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை வந்து இந்த கொலாப்சிங் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும். ஓகேவா, எவ்வளியா வருது இங்கே பட்டோடனே என்ன ஆகுது பாருங்களேன், இப்படியே ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே நடுவில் கேப் இருக்கும். ஏன்னா அது ஸ்டாலின் ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு, இன்னொரு ஒட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா, அது கூட என்ன பண்ணுறாங்க நெப்ரோரல் மூலிமா வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எந்த ஏரியாவுக்கு வேணுமோ அந்த ஏரியா, அதாவது இந்த ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஏரியா வரைக்கும் இந்த மாதிரி ஓவரால் சப்போர்ட் வச்சு நம்ம வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ரோரல் ஃபிலிமாக வந்து மாற்றிடுறோம். ஓகேவா, இதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இந்த நடுவில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் பேர். இது வந்து கூலிங் ஸ்டேஜ். ஓகேவா, இது வந்து ஹீட்டிங் ஸ்டேஜ். ஓகேவா, இது வந்து ஃபார்மிங் ஸ்டேஜ். இது ஃபார்மிங், இது கூலிங்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜ், ஸ்டோரேஜ் ஸ்டேஜ், இது வந்து ஹீட்டிங் ஸ்டேஜ். மொத்தம் எத்தனை ஸ்டேஜ்? 1 2 3 4 ஸ்டேஜ். இந்த 4 ஸ்டேஜ் நீங்கள் மெயினாக இம்பார்ட்டண்டாக ஃபஸ்ட் ஹீட்டிங்னாலே போதும் உங்களுக்கு. ஓகேவா, இதுதான் வந்து பேசிக்கான இந்த ஃபிலிம் ப்ளோயிங் ப்ராசஸோட வேலையே. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ஷீட்டு மாதிரி தயாரிக்கிறது தான் வேலையே. ஓகேவா, இந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணாவே போதும். ஹைலைட்டட் வேர்ட்ஸ் மட்டும் இம்பார்ட்டண்டாக வந்து நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போவோம். நெக்ஸ்ட்டு போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து எழுதும் போது இந்த கீவேர்ட்ஸ் இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ரோடு யூஸ்டு மாட்டு, சர்க்குலர் யூஸ்டு ஃபார்ம், blowing air into a tube, inflated tube or bubble to stretch to control the thickness, cooling tower is used to solidify it, or is used to pull and flatten the sheet. இதில் வந்து இது என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த எல்டிபி, ஹெச்டிபி, டிபி இப்படிங்கிற பாலிமர் ஸ்டெப் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ். ஓகேவா, காமனாக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்னால் இந்த மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியல் தான் இந்த ப்ராசஸ் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸு. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ராசரி பேக்ஸு. ஓகேவா, ஃபுட் பேக்கேஜிங் இங்கே இருக்கா, க்ரீன் ஹவுஸ் ஃப்ளவர்ஸு, ஸ்ட்ரிங்கேஜ் வேப்ஸு, இதுதான் ஸ்ட்ரிங்கேஜ் வேப்ஸு. ஓகேவா, சேஃப்டி கேப். ஓகேவா, முடிஞ்சிருச்சா. இதுதான் வந்து மெயினாக இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கண்டெய்னர்ஸு, இந்த பிளாஸ்டிக் கவரு, இந்த கேப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கதையும் நீங்கள் கேப்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய படத்தில் கூட வரும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய ஃபார்மிங் ஹவுஸ் நீங்கள் வச்சு உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் நிறையா பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, அந்த அப்ளிகேஷன் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமுக்கு உண்டாக. ஓகேவா, அதுக்கு முன்னாடி அந்த ப்ரொசீஜரையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் நான் பிடிச்சிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கதை எழுதுறது அது நீங்கள் தான் வந்து டெவலப் பண்ணியாகணும் அந்த ஏரியா. ஓகேவா, ஆனால் அந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்லாம் இல்லாமல் எழுதாதீங்க. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி அந்த ப்ரொசீஜர் கீவேர்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும் அவசியம். பட்டனன்ஸ் எழுதி பார்த்துக்கலாம். எல்லா பற்றியும் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷனு, கேன் ப்ரொடியூஸ் அ ஃபிலிம் ஆஃப் வேரியிங் திக்னஸ்ஸு, மாஸ் ப்ரொடக்ஷனு, மினிமல் வேஸ்ட்டு, குட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நாட் சூட்டபிள் ஃபார் திக்கு, அதாவது அதுக்குன்னு ஒரு லிமிட் திக்கு. அந்த லிமிட்டை தாண்டி எந்த பிரச்சனை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷீட் இருக்குன்னா 5 mm மேலே அது போகக்கூடாது. அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து ஒரு திக்னஸ் லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் வந்து இந்த ப்ராசஸில் பண்ண முடியாது. ஓகேவா, ப்ரிசைஸ் கண்ட்ரோல் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து பண்ண முடியாது. ஓகேவா, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து ஓப்பன் ஏரில் தான் அது வந்து கூல்டன் ஆக போகுது. அதனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஃபிலிம் திக்னஸ், நான் யூனிஃபார்ம் ஃபிலிம் திக்னஸ். ஓகேவா, இது வந்து எல்லா இடத்துலையும் ஒரே திக்னஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது நம்மளால். ஓகேவா, சம்டைம்ஸ் டக்குன்னு இந்த கூல்டன் மாஸ்டர் கண்டென்ட், என்விரான்மெண்டல் மாஸ்டர் கண்டென்ட் பொறுத்து ஒரு சமயம் எடுத்தோடனே கூலிங் நல்லா ஆயிடும். முனையிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தடிக்கடியாக படிச்சு ஓகேவா, அதை சொல்ல முடியாது. லிமிட்டட் டு சர்டன் டைப் ஆஃப் தெர்மோபிளாஸ்டிக்ஸ். சர்டன் டைப் ஆஃப் தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர்ஸ்க்கு மட்டும் வந்து இது இந்த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். எல்லா ப்ராசஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, தெர்மோஸ்டேனியெலாம் ஈஸியாக பண்ண முடியாதுன்றாங்க. வெறும் தெர்மோ பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ண முடியும். அதுலேயும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி கம்மியான இது மட்டும் யூஸ் பண்ணுறாங்க.